இன்னைக்கு வந்து 29வது பாசுரம் இல்லையா? ஆமாம், 20 பாசுரம். சிற்றஞ்சு காலை வந்து என்னை சேவித்து. ஆமாம், சூப்பர் பாசுரம். மிளகு புளியோதரை பண்ணலான்னு இருக்கேன். பிரசாதம் அது வந்து அதுக்கு வந்து ஜலம் வச்சுருக்கேன், அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன். மிளகு புளியோதரை இதுன்னா மிளகாயே கிடையாது, வெறும் மிளகு மட்டும். காரத்துக்கு வந்து மிளகு மட்டும். மிச்சப்படி நார்மல் புளியோதரை, ஈஸியாக பண்ணுற புளியோதரை தான். என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, புளி நல்லா ஊற வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நல்லெண்ணெய், மிளகு, உப்பு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, மஞ்சள் பொடி, கடுகு, வெந்தயம். ரொம்ப சிம்பிளாக பண்ணேன். இந்த யூஸ்வலாக வந்து எல்லா கோவிலையும் இந்த புளியோதரை தான் கொடுப்பாங்க. மார்கழி மாதத்துக்கு மிளகு புளியோதரை பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. என்னென்ன எவ்வளோ எடுத்துக்கணும்னா, இப்போ வந்து ஒரு ஆரஞ்சு பழம் சைஸுக்கு எவ்வளோ புளி எடுத்துக்கணுமோ அதில் வந்து பாதி அளவுக்கு வந்து மிளகு கணக்குங்க. அப்புறம் அதில் அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை வந்து நம்ம இஷ்டம் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், நல்லெண்ணெய் நிறைய விடணும். ஸோ இது வந்து மிளகு வந்து லேசாக வறுத்து வச்சுருக்கேன். இது நல்லா பொடி பண்ணிவிடுவேன், நைஸாக பொடி பண்ணிவிடுவேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சாதம் கலக்கிறதுக்கு அரிசி மட்டும் வடிச்சுக்கிறேன். அதை களைஞ்சி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டேன். இந்த அடுப்பில் வந்து நல்ல நல்லெண்ணெய் தாராளமாக விட்டுக்கலாம். புளியோதரை ஒரு வந்து கெட்டு போகாதுன்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் விட்டுன்ட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போடுறேன். இன்றைக்கி பாசுரம் வந்து 29வது பாசுரம். நீ சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு அருமையான பாசுரம். இந்த பிரதான பூத பாசுரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 27, 28, 29 இந்த 3 பாசுரம் வந்து பிரதான பூத பாசுரம். ஏன்னா 3லேயும் வந்து கோவிந்தா நாமம் வரும். சீர் கோவிந்தா, குறையென்றும் இல்லாத கோவிந்தா, இதில் வந்து கோவிந்தா. 3 பாசுரங்களே வரும். சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்து ராமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படிங்கிற பாசுரம். இதில் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த விடிய காலையில் எந்திருந்து உன்னுடைய திருவடிகளை சேவிக்க வந்திருக்கிறோம். இதுக்கு காரணம் கேள், காரணம் தெரிஞ்சு கொள்வாயாக அப்படின்னு கோவிந்தன் சொல்றான். எதுக்காக வந்திருக்கலாம் அப்படின்னா, குற்றவேல் அப்படிங்கிறது வந்து நீ சொன்ன வேலையை செய்யறதுக்கு. அதுக்கடுத்த வரையில இற்றை பறை கொள்வான் என்று. இற்றை அப்படின்னா இங்க வந்து இன்னைக்கு, பறை கொள்வான் அப்படின்னா அருள் கொள்வான், அருள் புரிவான். இன்னைக்கு அருள் புரிவான் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இன்னைக்கு எங்களை ஆட்கொள்வான் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இற்றை பறை கொள்வான் அன்று அப்படின்னு இல்லைன்னு அர்த்தம். இறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா அப்படின்னா பார் கோவிந்தா இதுக்கு மட்டும் அல்ல, இன்னைக்கு நீ அருள் தருவேங்கிறதுக்கு மட்டும் அல்ல, என்னைக்குமே 7 பிறவிக்கும் என்னைக்குமே நீ எங்களை ஆள்கொள்ளணும், ஆள் செய்யணும். அது வந்து உன்னுடைய உறவுகள், அதாவது நம்ம 2 பேரும், நீயும் நானும், இந்த உறவு வந்து என்னைக்குமே வேணும், இன்னைக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு அழகா சொல்லுவாங்க. ஏன்னா சரணகதி இல்லையா, அப்படி சொல்லி பார்த்துக்கோ கோவிந்தா, இன்னைக்காக நான் வரல, என்னைக்குமே உன்னுடைய உறவு எனக்கு வேணும் அப்படின்னு வந்திருக்கேன். இதை வந்து நீ கவனிச்சுக்கோ. இது உன்னுடைய நாமத்தை தவிர வேற ஏதாவது என் மனசுக்குள்ள இருந்தது அப்படின்னா எடுத்துரு, வேற ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துரு. காமங்கள் அப்படிங்கிற ஆசைகள், வேற ஏதாவது ஆசை இருந்தா நீயே அதை எடுத்துரு. எப்படி அருமையான பாசனம், அருமையான பாசனம். இது பாசனத்துக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒன்று நான் பார்க்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டேன். சரி, வெந்தயத்துக்கப்புறம் வேர்க்கடலை போட்டிருக்கேன். அது கொஞ்சம் இதானதுக்கப்புறம் முந்திரி சீக்கிரம் வறுத்துடும், அது கொஞ்சம் லேட்டாக ஃபஸ்ட்டு இதை போட்டிருக்கேன்.
மஞ்சப்பொடி காமிக்கிறதுக்காக அதிலே போட்டு வச்சுட்டேன். அதனால கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. இந்த சிற்றஞ்சிறு காலை இருக்கு இல்லையா, இது வந்து நிறைய பொருள் இருக்கு. ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி விடிய காலம்பரை சூரிய உதயத்துக்கு முன்னால சூரிய உதயத்துக்கு அப்புறம் அந்த நடுப்பட்ட கேப் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சிறிய பொழுது, டக்குன்னு புலந்துடும் இல்லையா. அதுதான் சின்னஞ்சிறு அப்படின்னு சொல்றது. அந்த ஆண்டாளுக்கு வந்து எப்பவுமே ஒரு அழுத்தம் திருத்தமாக ஒன்று சொல்றது எப்பவுமே பிடிக்கும். உள்ள கூலிற அப்படின்பா. அது மாதிரி சிற்றஞ்சிறு காலை, அது இந்த காலை வந்து ரொம்ப ஒரு சிறிய பொழுது. அந்த பொழுது தான் நாங்கள் வந்திருக்கோம். வந்துன்னை சேவித்து. எங்கேருந்து வந்தாவ? ஆத்துக்குள்ளேருந்து வந்ததா? அதையா சொல்கிறாவ? வந்துன்னை சேவித்து. இல்லை பெருமாள் நீ இருக்கிற இடத்துக்கு வந்தேன் அப்படின்னா அவள் ஏற்கனவே இருந்த இடத்துல பெருமாள் இல்லையா அப்படின்னு வந்துடும் இல்லையா. வந்துன்னை சேவித்து அப்படின்னா இந்த ராமாயணத்தில் விபீஷணன் வந்து அவன் வந்து பிறந்தது வந்து லங்கையில், ராவணனுக்கு தம்பி அவங்க இருந்தான். ஆனால் ராமன் பால் ஈர்ப்பு கொண்டு ராவணனுடைய குணங்கள் பிடிக்காம இலங்கையை விட்டு வந்துட்டான். அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சேவிச்சான் இல்லையா, அது மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோம், வந்து சேவிச்சோம். நாங்கள் எங்கே இருந்தோம்? அறியாமைங்கிற இருட்டுக்குள்ள இருக்கோம். நீ அங்கேயே தான் இருக்க, நீ எல்லா இடத்துலையும் இருக்க. நாங்கள் வந்து அறியாமைங்கிற இருட்டுல இருந்தோம், இப்போ வந்துட்டோம், இப்போ புரிஞ்சுது அப்படின்னு. இன்னொன்று என்ன தெரியுமா, ஆண்டாளுக்கு வந்து இந்த ஏகாரம் ரொம்ப பிடிக்கும். மாலே மணிவண்ணா அப்படிம்பாங்க. அம்பரமே தண்ணீரே கூப்பிடுவார். அப்படியே நாராயணனே நமக்கே அந்த ஒரு அழுத்தத்துக்கு வந்து காரணம் இருக்கும். நாராயணனே, அப்பேற்பட்ட நாராயணனே நமக்கே அப்படின்னா நமக்கே, நமக்கு மட்டும்தான். அப்படி அந்த ஏகாரம் ரொம்ப பிடிக்கும் ஆண்டாளுக்கு. நிறைய இடத்துல பார்க்கலாம். அது எல்லே இளங்கிலியே அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து என்ன சொல்றேன்னா, சிற்றஞ்சிறு காலை. காலை அப்படிங்கிறதுக்கு பதிலாக காலை அப்படின்னு இன்னொரு வார்த்தையை உபயோகிக்கலாம். இன்னொரு பொருள்ல நம்ம பார்த்துக்கலாம். சிற்றஞ்சிறு காலை, சிறிய காலை உடையவனே. அந்த மாதிரி சின்னஞ்சிறு கால், கண்ணனுடைய கால், சின்னஞ்சிறிய காலை உடையவனே உன்னுடைய பொற்தாமரை அடியை சேவிக்க வந்தோம். அதாவது தாமரை போன்ற திருவடிகளை பார்க்க வந்திருக்கோம். சின்னஞ்சிறிய கால், பொற்தாமரை போன்ற திருவடி அப்படின்னு அப்படி பொருள் கொள்ளலாமா? இப்படி எடுத்துக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் நிறைய விளக்கம், நிறைய ஆராய்ச்சிகள்லாம் இருக்கு. இந்த வறுத்தல் இல்லையா மிளகா, அது நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து கோவிலெல்லாம் இந்த புளியோதரை கோயிலுக்கு தான் கொடுப்போம், மிளகா போட மாட்டேன். சில கோயிலெல்லாம் அதுக்கு ரெச்சிலி போட்டு இது மிளகா போட்டு பண்ணுவேன். இந்த சாதத்தில் இப்போ நான் ஜலம் விடலை, கொஞ்சம் கம்மியாக கரெக்டாக விட்டுட்டு இது பண்ணிட்டேன். சப்போஸ் வந்து நம்ம ஜலம் ஜாஸ்தியாக விடணும்னா நினைக்க சொன்னேன் நிறைய எவ்வளோனா விட்டுட்டு வடிச்சுட்டு வச்சிடலாம். வடிச்சுட்டு அது முக்காப்பதம் வைப்பேன். வடிக்கும் போது ரொம்ப அப்படி நைஸாக ஆக வேண்டாம், முக்காப்பதம். இது கொஞ்சம் தொட்டு நமக்கு வேறு பார்த்தீங்களா, இந்த டயத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். சாதம் ஆயிரத்து ஆஃப் பண்ணிட்டேன். இது கொதிச்சுன்னு இருக்கு. கொதிச்சுன்னு நல்லா கொஞ்சம் கெட்டியாகணும். கெட்டியானதுக்கப்புறம் அந்த ஆஃப் பண்ணிவிட்டு மிளகு பொடி போடுறேன். அடுத்த வரியில் என்ன சொல்கிறோன்னா, பெற்றம் மேய்த்து உண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது, இற்றை பறை கொள்வான் என்று காண்கோவிந்தான். இங்கே வந்து பொற்றம் மேய்த்து, பொற்றம்னா பசு, பசுக்கள்லாம் மேய்த்து அந்த வருமானத்தில் வாழ்கிற குளத்தில் பிறந்த நீ குற்றவேல் எங்களை, குற்றவேல் அப்படின்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி நீ இட்ட பணியை செய்வது, உனக்கு சேவை செய்வது. இற்றை பறை கொள்வான். இற்றைனா இன்னைக்கு,
ஸோ அப்பேற்பட்ட குலத்தில் பிறந்த நீ உன்னை பார்க்க வந்தது இன்னைக்கு நீ அருள் புரிவாய் அப்படிங்கிறதுக்கு மட்டும் வரல பாரு கோவிந்தா. எப்படி இருக்க கோவிந்தா? கேட்டுக்கோ, நான் இன்னைக்காக வரல. என்னோட பிரார்த்தனை வந்து என்னைக்கும் 7 பிறவி அப்படின்னா இங்கே வந்து கவனிக்கணும். இது வந்து சரணாகதி. இதில் வந்து 7 பிறவி அப்படிங்கிற ஆண்டாள். சரணாகதிக்கும் 7 பிறவிக்கும் வந்து முன்னுக்கு பிறன் முரணா இருக்கு. கரெக்டா? ஸோ 7 பிறவி அப்படின்னு அவ சொன்னது அர்த்தம். அதோட அர்த்தம் வந்து டீப்பான அர்த்தம் வந்து ஒரு செகண்ட் கூட உன்னே தவிர வேற யாரையும் நாங்கள் நினைக்கிறோம். அப்படி ஏதாவது மனசுக்குள்ள இருந்ததுன்னா நீயே எடுத்து. இதுதான் சரணாகதி இருக்கும். வேற ஏதாவது இருந்ததுன்னா நீயே பார்த்துக்காத. என் மனசுல வந்து நீ மட்டும்தான் இருக்கணும், நீ தான் ஆள்கொள்ளணும். அதுக்காக வந்திருக்கோம். நான் இன்னைக்காக வரல. இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. இதுக்கு முன்னால் வரைக்கும் 27, 28 சீர்கோவிந்தா அப்படின்னா, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னா அடைமொழிகள் கொடுத்தா, அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்தா கோவிந்தனுக்கு. இது வந்து 3வது படி. அதாவது பக்தி, நாம சங்கீர்த்தனம், சரணாகதி. இது 3வது ஸ்டேஜில் இந்த பிரதான பாசுரத்தில் அடைமொழிலாம் ஒன்றும் கொடுக்கல கோவிந்தனுக்கு. சீர்கோவிந்தா கொடுக்கல, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா கொடுக்கல. இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. இன்னைக்காக வரல கோவிந்தா, டைரக்டாக கோவிந்தன் வந்துட்டான். கோவிந்தன் உள்ள வந்துட்டான். அதோட பொருள் அடைமொழியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேர கோவிந்தன்ட்ட அடைக்கலம் ஆயிட்டான். கோவிந்தன் உள்ள வந்துட்டான். அதான் இந்த பாசம். இந்த பாசம் தான் கடைசி வந்து நமக்காக பரிந்துரை செய்யும் துணியில் பேசுகிற பாசனம். 30 வந்து அவளோட வாய்ஸில் பேசுவாள். இது வரைக்கும் நமக்காக பேசணும். அதான் கோவிந்தன் உள்ள வந்துட்டான் அப்படிங்கிறத சொல்கிறான் நமக்கு. 29 நாள் நீங்கள் நோன்பு இருந்தேடா வந்த, நீங்கள் கோவிந்தனை திருவடியில் வந்து சேர்ந்தாச்சு, கோவிந்தன் உள்ள வந்துட்டான் அப்படிங்கிறது. அதுக்கடுத்த வரியில் சொல்லுவா, குற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். நமக்கு நம்மெல்லாம் சொந்தக்காரன். இது வந்து ஒரு இதில் பார்க்கலாம். லக்ஷ்மணன் வந்து ராமரும் சீதாவும் இருக்கிற சமயத்தில் ராமர் காலில் வந்துடுவான். நான் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சீத்தை இல்லாத சமயத்தில் ராமர்கிட்ட கேட்டிருந்தான்னா ராமர் வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவார். இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிட்டு, நீ வயசு பார்த்துக்கணும், அதான் உனக்கு தர்மம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுவார். லக்ஷ்மணன் என்ன பண்ணுவான்? அண்ணன் பேச்சை கேட்க தட்ட முடியாது, இருந்துருவான். ஆனால் லக்ஷ்மணன் என்ன பண்ணான்? மண்ணியும் இருக்கிற சமயமாக பார்த்து காலில் வந்துடும். அதான் சொல்றது வந்து சக்தி அப்படிங்கிறது பெண், காருண்யம் அப்படிங்கிறது ஆண். இது 2 சேர்ந்த சமயத்துல காலம். சீதா இல்லாம இருக்கிற ராமன்ட்ட வந்த சூர்பனகை மூக்கருந்து போனான். சீதா இல்லாத ராவணங்கிட்ட வந்த ராவணன் அழிஞ்சே போனான். அந்த உற்றம், அதாவது சொந்த பந்தங்களோட நீயும் தனியா இருக்கக்கூடாது, நானும் தனியா இருக்கல. அந்த உற்றம் வேணும். அதை ஆட்கொள்ள அந்த ஒரு அருள் வேணும். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே. உன்னை தவிர வேற ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு எடுத்துருக்கணும். அருமையான பாசம், அருமையான பாசம். வந்து ஆண்டாள் வந்து அந்த சரணாகதிக்கு வந்து அந்த நிலைமைக்கு, அந்த நிலைக்கு அவன் மட்டும் போகலை, அவளையும் கூட்டின்னு போயிட்டா. இந்த பாசுரத்தை படிக்கும்போது உண்மையிலே கண்ணில் தண்ணீரும். அந்த அளவுக்கு ஒரு பக்தி, கான்ஃபிடென்ஸ். பார் கோவிந்தா பேசுறா அப்படியே. இன்னைக்கு மட்டும் வரல கான் கோவிந்தான்னு சொல்லுவாளே, பார் கோவிந்தா இன்னைக்காக நான் வரல பக்கோ. அவ வந்து பேசுறா அப்படியே கூட கூட இருக்கிற மாதிரி இல்லை. அந்த மாதிரி சொன்னா பெருமாள்கிட்ட எப்பயுமே நம்ம பேசிட்டே இருக்கணும். நம்ம வந்து வெளியாள்கிட்ட சொல்றதோட நம்ம இதை பற்றி எல்லாம் பெருமாள்கிட்ட சொல்லிட்டே இருந்தோம்னா அவருக்கு காலை வந்துடும். ஆமாம், அருமையான பாசனங்கள்ல இது ஒன்று. கொஞ்சம் வச்சிருக்கல? வச்சிருக்கேன். கொஞ்சம் என்ன வேலை வந்துட்டு பார்த்தீங்களா, ஆயிடுச்சு. இது ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். நம்ம இப்போ நேற்று அக்காரவடிசல் கியூரியாசிட்டியில் போட்டிருந்தோம் இல்லையா,
அதில் யாரோ கேட்டிருந்தா அது மீனிங் இருக்கா அப்படின்னு. அக்காரவடிசலுக்கு யாருக்கு பார்த்தீங்களா? அது வந்து சேனல் பேர் வந்து கியூரியாசிட்டி கேரிட் ஃபார்வர்ட். 2-3 பேர் கேட்டிருந்தா இதில் என்ன ஐயங்கார் கிச்சன் வீடியோ வருது அப்படின்னு அந்த சேனலில் கேட்டிருந்தான். கியூரியாசிட்டி கேரிட் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோவில், அப்புறம் ஜென்ரல் நாலேஜு, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் வந்து கியூரியாசிட்டி கேரிட் ஃபார்வர்ட். ஐயங்கார் கிச்சன் அப்படிங்கிறது ஜென்ரலாக ரெசிபிஸ் அந்த மாதிரிலாம் போடலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து அக்காரடிசல் வந்து நேற்று வந்து கேட்டிருந்தார் பாலாஜி சரவணன் அப்படிங்கிறவர் கேட்டிருந்தார். அக்காரடிசல் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள், ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டேர்மாக இருக்கே அப்படின்னு, என்னது இது அப்படின்னு கேட்டிருந்தார். இது எனக்கு தெரிஞ்சது தான் சொல்கிறேன். என்ன இது வந்து இதுக்கு மீனிங் வேறு இருக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு புரிஞ்சுட்டு அதை சொல்கிறேன். இந்த சாதம்னு சொல்கிறோம் இல்லையா, சாதம் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது. இது கிடையாது. இது வந்து வடமொழி. சாதம்ங்கிறது வேர்ச்சொல் வந்து வடமொழியிலேருந்து வந்திருக்கலாம். நம்ம தமிழ் சைடில் வந்து இந்த சாதத்துக்கு, அதாவது குக்டு ஃபுட்டுக்கு வந்து நம்ம வந்து சோறுன்னு தான் சொல்லுவோம். சோறு தான். இந்த சோறு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு மீனிங் பார்த்தோம்னா வடிச்சது, கஞ்சி வடிச்சது, கஞ்சி வடிச்ச சமைத்த பதார்த்தம், அதை வந்து சோறு அப்படின்னு சொல்லுவோம். தூய தமிழில் இது வந்து சோறு அப்படிங்கிறது வந்து உரைநடை தமிழ். சரியான தமிழில் அதுக்கு பேர் வந்து அடிசல். அடிசில் வடிக்கிறது, வடிக்கிற சோறு இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து அடிசில், இல்லைன்னா அடிசல், வடிக்கிறது. ஸோ இந்த சாதம் அப்படிங்கிறது வந்து அடிசல்னு வச்சுக்கோங்க. அடிசில் இல்லைன்னா அடிசல், அடிசல் அப்படி. ஸோ அந்த சாதம்ங்கிறதுக்கு அடிசல்னு புரிஞ்சுடாச்சு. அதுக்கு முன்னால் என்ன இருக்குது, ப்ரிஃபிக்ஸ் என்ன இருக்குது, அக்கார. இது வந்து நெகட்டிவ்க்கு நெகட்டிவ். இதில் வந்து சின்ன ஒரு இலக்கணம். நெகட்டிவ்க்கு நெகட்டிவ், நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் இஸ் பாசிட்டிவ். ஓகே. காரம் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ். அக்காரம் அப்படின்னா முன்னால ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோ, இல்லைன்னு அர்த்தம். ஸோ காரம்க்கு ஒரு நெகட்டிவ் அப்படி கொடுத்துருக்கான். காரம் அப்படின்னா காரம், அக்காரம்னா காரம் இல்லாதது, காரம் இல்லாத ஒரு அடிசல். இது ஏன் அப்படி சொல்றோம்னா, ஒரு சக்கரை பொங்கல் அப்படிங்கிறது வந்து பொங்கலை வந்து ஜலத்துல வேக வைக்கிறது, அக்கார அடிசல் வந்து பாலில் வேக வைக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா பால், நெய், வெண்ணெய், பருப்பு வந்து பயத்தம்பருப்பு போடுவோம்ல, பயத்தம்பருப்பு, இது எல்லாமே பண்ற அக்கார அடிசல் வந்து காரம்ங்கிறது ஒரு துளி கூட இருக்காது, ஒரு ஸ்வீட் தான். அதுதான் அக்கார அடிசல். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பாசிட்டிவ். அக்கார அடிசல் அப்படின்னா ஸ்வீட் பொங்கல். அதை வந்து துளி கூட ஜலத்துல கூட கொஞ்சம் இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் பால் சேர்க்கறதுனால துளி கூட ஒரு காரமோ ஸ்வீட் கம்மியோ இருக்காதுங்க. அதனால அக்கார அடிசல் அப்படிங்கிறது அப்படின்னு நான் புரிஞ்சுட்டது. சூப்பர். இல்லை கரெக்டாக தான் நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். தெரியல, நான் யோசிச்சு தான் இது தமிழில் பார்த்தா அக்கார அடிசல். அடிசல்ங்கிறது சாதம். ஸோ அக்காரம், காரத்துக்கு அக்காரம்னு போட்டா காரம் இல்லாத ஒரு சமையல், காரம் இல்லாத ஒரு சாதம் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டாக மிளகு புளியோதரை. போகியை பற்றி சமையலில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து மிளகு புளியோதரை 29வது பாசனத்துக்கு இல்லையா? ஆமாம். எப்படியும் போலி ஸ்வீட் பண்ணுறதுனால அது காமிச்சிடலாம். இப்போ அமிச்சம் பண்ணிவிடுவேன், அப்புறம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் போலி வச்சிடலாம். ஓகே.